ஹாய், நாங்கள் ஒன் டே ட்ரிப்புக்காக கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா? சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இங்கே பின்னாடி 2 பேர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். 2 பேரும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, பெரியவன் வந்து கிரிக்கெட் கிளாஸ் போயிட்டு வந்த உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். சண்டே தான், சும்மா ஒரு நாள் ஒன் டே ட்ரிப்பாக போயிட்டு வரலாம், எங்கன்னா லாங் ட்ரிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பிளான் பண்ணி தான் நாங்கள் கிளம்பினோம். பிளானே கிடையாது. முன்னாடி பிளான் பண்ணியிருந்தால் பாண்டிச்சேரியில் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையவே இருக்குது. நாங்கள் பிளானே பண்ணலை. அவன் கிரிக்கெட் கிளாஸ் போயிட்டு வந்த பிறகு ஒரு 10 o'clock மேலே தான் கிளம்பணுமே. கேட்டிங்களா அவர் பாட்டு பாடினதும்? அவருக்கு வந்து பாட்டு பாடணுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. வாய்ஸு ஓரளவுக்கு இருந்தாலும் நல்லாவே பாடுவார் அவர். எனக்கு பிடிக்கும் அவர் பாடுறது. அது இல்லாமல் அவர் இந்த மாதிரி காரில் ட்ராவல் பண்ணும்போது, வீட்டில் இருக்கும் போது அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பாடுவார். ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம ட்ரைவ் பண்ணது வந்து கஷ்டமே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக காரில் பாட்டு போட்டுக்கிட்டே வந்து பாடிக்கிட்டே போவார். நான் கொஞ்சம் தான் போட்டேன், ஏன்னா வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து சாங் கேட்டுச்சுன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து கட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக தான் போட்டேன். நான் ஜாலியாக அப்படியே சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டே அப்படி இருக்கும்போது 2 பேருமே வந்து எழுந்துட்டாங்க. ஆரோவில் பீச் தாங்க ஃபஸ்ட்டு வந்து போனோம். அங்கே வந்து போகிற வழியிலே வந்து ஃபஸ்ட்டாக பீச் பார்த்திங்கன்னா அந்த பீச் தான் இருக்கும். சரி, ஓகே, ஒரு என்ட்ரன்ஸ் போட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் அந்த பீச்சுக்கு போகும்போது டைமிங் பார்த்திங்கன்னா 12 o'clockங்க. அதாவது 12 o'clock 12:30 அப்படி இருக்கும் டைமிங்கு. செம்ம வெயிலுங்க, உச்சி வெயில். அதனால் பசங்க 2 பேருக்குமே கேப் போட்டுக்கிட்டோம்னு சொல்லிட்டு கேப் போட்டுக்கிட்டோம். ஆனாலும் அவனுங்க வந்து சரியாக போட்டுக்கல. கொஞ்ச நேரம் போட்டு வந்து எடுத்துட்டான். என் சின்ன பையன் ஒரே ஒரு பேச்சு கூட கேட்க மாட்டான், வாள். கேப் கொஞ்ச நேரம் போட்டுருந்து எடுத்துட்டாங்க. சரி, ஓகே. இந்த வெயிலையும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஜனங்க அந்த பீச்சில். அப்படியே பீச்சில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா காக்கா கூட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்கிட்ட அப்படியே கொஞ்சம் தொலைவு பறக்குது, இறங்குது, கொஞ்சம் தொலைவு பறக்குது, அப்படியே நிற்கிதுங்க. இது என்ன விளையாடுதுங்களா இல்லை காற்றுனால பறக்காமல் அப்படியே நிற்கிதுங்களான்ட்டு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. ஒரு காக்கா இல்லைங்க, நிறைய காக்காங்க அந்த மாதிரி தான் அங்கே பறந்துக்கிட்டு இருந்தது. அப்படியே கொஞ்சம் தொலைவு நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே கல்லெல்லாம் போட்டு நல்லா இருந்தது. சரி, ஓகே, அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ட்டு அங்கே கொஞ்ச நேரம் உக்காந்துட்டே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அங்கே பார்த்திங்கன்னா செம்ம காற்றுங்க, வெயில் அடிச்சுன்னு தான் இருந்தது. ஆனால் வந்து லைட்டாக மழை பெய்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருந்தது. நில்லுடா போய் நில்டா. டைம் பார்த்திங்கன்னா 2 o'clock ஆகிடுச்சு.
அதனால் முதல்ல போய் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்தா ஃபிஷ் ஆரண்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு வந்து நிறைய வியூஸ் போட்டிருந்தாங்க, நல்லா இருக்குது ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டு சாப்பாடெலாம் ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அன்றைக்கி சண்டேன்றதால ஏகப்பட்ட ரஷ்ஷுங்க அங்கேயே ஹோட்டலுக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டோம். என்னென்ன ஆர்டர் பண்ணோன்னா ஒரு பெரிய ஃபிஷ் ஒன்று முதல்ல ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் நண்டு சூப்பு, குழந்தைங்களுக்கு சிக்கன் ஸ்ட்ரிப்ஸு. அதாவது வீட்டில் சாப்பிட்றானுங்க இல்லையோ, ஹோட்டலுக்கு போனால் என் பசங்கள்லாம் நல்லா சாப்பிடுவானுங்க. வெளியில் போனாலே நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போனாலும் சரி நல்லா சாப்பிடுவானுங்க. என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா நான்வெஜ் காம்போன்னு சொல்லிட்டு ஒரு காம்போ இருந்தது, அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நண்டு, எக்கு, அதுக்கப்புறம் ப்ரானு, ஒரு ஃபிஷ்ஷு ஃப்ரை, நெத்திலி மீன் ஃப்ரை, அப்புறம் ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி, ஃபிஷ் கிரேவி, ரசம், அப்புறம் இளநீர் பாயாசம், இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு காம்போவாக. அதுவே வந்து எங்களுக்கு ஃபில்லிங்காக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நல்லா. இதெல்லாம் சாப்பிட்டு முடித்தோம். என் சின்ன பையன் ஒரு விஷயத்துக்காக சமைப்பான், என்னென்னா இளநீர் பாயாசம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க இளநீர் பாயாசம். அதனால் எனக்கு இன்னொன்று வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி திரும்பவும் சாப்பிட்டேன் இளநீர் பாயாசத்தை. எனக்கு வச்சுருந்த பாயாசத்தை விடலை, நானே குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடித்தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தொலைவு போன பிறகு பார்த்திங்கன்னா அந்த காந்தி மண்டபம் பீச் இருக்கும் பார்த்திங்களா, ராக் பீச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த பீச்சுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு போனால் கார் பார்க்கிங்க்கு இடமே இல்லைங்க. சுற்றி திரிஞ்சு ஏதோ ஒரு இடத்துல விட்டோம். இந்த சபைன்னு இருக்குது பார்த்திங்களா, கமிஷனில், அங்கே தான் வந்து விட்டுட்டு கொஞ்சம் தொலைவு நடந்து போகணும். அங்கேருந்து கொஞ்சம் தொலைவு நடந்து போகிற வழியிலே பார்த்திங்கன்னா பார்க் இருக்குது. பார்க்குக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து அந்த பீச் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து கொஞ்சம் தொலைவு அப்படியே நடந்து போகணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னால் நடக்கவே முடியலைங்க. பசங்க வந்து ஜாலியாக நடந்து போயிட்டானுங்க. இதுதான் வந்து பார்க்கு. முதல்ல வந்து பார்க் போயிடலாம், உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஆசைப்பட்டானுங்க. சரி உள்ளே போய் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போனோம். நீ ஒரு வாழை பெற்று வச்சுருக்க, என்ன பெற்று வச்சிருக்கீங்க? இங்க பாரு, அப்ப போடா, இம்மை மேலே ஏறுடா. எப்படி ஏறி போற? மேலே போங்க. விழுந்துட்டு போற, நீ எங்கடா போற? ஐயோ, இங்க பாருங்க. அப்ப விழுந்துட்டு போற. தேஜு இங்க பாருங்க. எவரெஸ்ட் முடிச்சிட்டீங்களா? இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா வித்தியாசமான செடிகள்லாம் இருந்தது. இந்த செடி பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, நெக்ஸ்ட் காமிக்க போகிறோம் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா வேர் அப்படியே வெளியவே தெரிஞ்சது. இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இங்கே தான் இந்த மரத்தை, ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த மரம் பார்க்குறதுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா பார்க்குக்குள்ளே ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது. அது வந்து லெஜெண்டா மண்டபம்னு சொல்லிட்டு இருந்தது. லெஜெண்டா சிலை வந்து அங்கே
அது கேட்டு போட்டு நல்லா ஒரு தூணெல்லாம் போட்டு இருந்தது. அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது, அதனால் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா கடை தெருக்கள்லாம் வந்து நிறைய இருந்தது. அப்படியே போகலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே காந்தி மண்டபத்தை சிலையை சுற்றி பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த காந்தி மண்டபத்துக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் நடக்கிற அளவுக்கு ரோடு இருக்குங்க. இந்த சைடும் பார்க்குற இடங்கள் இருக்குது, இந்த சைடும் பார்க்குற இடங்கள் இருக்குது. சரி ஓகே, அப்படியே ஒன்று ஒன்றா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து அந்த மண்டபத்துக்கு பின்னாடி பீச்சை வந்து கொஞ்ச நேரம் நின்று எல்லாரும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நடக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். என்ன சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ்னா அது நிக்குது. கையில என் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இல்லைங்க, சின்ன வயசுலேருந்தே பீச்சுக்குன்னு ஒன்று கூப்பிட்டுட்டு போனால் எந்த ஒரு பொருளும் கேட்க மாட்டாங்க, இந்த பபிள்ஸை தவிர. அதனால் பபிள்ஸை வாங்கி கொடுத்து ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓல்டு பில்டிங் டைப்லேயே வந்து இருந்ததுங்க. இது வந்து புதுச்சேரி நகராட்சின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் ஒன்று இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓல்டு பில்டிங் டைப் தாங்க. இங்கே வந்து கடைகள்லாம் வந்து எல்லாம் ஃபுட் கோர்ட்லாம் வந்துருந்து. ஃபுட் கோர்ட்டில் ஐஸ்கிரீம் பார்த்த உடனே என் பசங்க ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, எல்லோரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே நடக்கலாம்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரியே தூரல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சுங்க. செம்ம காற்றுங்க. பீச் ஓரம் ஈவினிங் 5 o'clockன்றதுனால செம்ம காற்று, மழையே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கே போய் ஒதுங்குதுன்னு தெரியாமல் நாங்கள் தவிச்சிட்டு இருந்தோம். செம்ம மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் அங்கே போய் பார்த்திங்கன்னா அம்பேத்கர் மணிமண்டபம் இருந்தது, அதுக்குள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் போனோம். ஐஸ்கிரீம் ஒன்றும் சாப்பிட்டே முடிக்கலைங்க, அதுக்குள்ளே மழை பெய்ய ஆரம்பிச்சதுவே அந்த மண்டபத்துக்குள்ளே எல்லோரும் போயாச்சு. நிறைய ஜனம் வந்து அந்த மண்டபத்துக்குள்ளேயே போயிட்டாங்க. நிறைய சாரல் வர ஆரம்பிச்சிச்சு அந்த மண்டபத்துக்குள்ளே. மண்டபம் அம்பேத்கர் மணி மண்டபம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் மழை கொஞ்சம் நின்ன பிறகு இந்த பக்கம் நடக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ஓல்டு லைட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தது. அங்கே கொஞ்ச நேரம் நின்று எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். உள்ளே வந்து அலௌடு இல்லை போல், அப்படியே பார்க்குறதுக்கு தான் அலௌடு. அப்படியே வந்து லாஸ்ட் வரைக்கும் நடக்கலான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தோம். பீச்சை பார்த்துக்கிட்டே அங்கங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஏன்னா மழை பெய்யவே வந்து ஜனங்கள்லாம் வந்து கம்மியாகிடுச்சு, ரஷ்ஷு. அப்படியே வந்து லாஸ்ட் வரைக்கும் நடந்து போகலான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப டயர்டாகிடுச்சுங்க. பட் வந்து என் பசங்க வந்து டயர்டே ஆகலை. அவனுங்க வந்து நல்லா காரில் தூங்கிட்டு வந்துட்டதுனால நல்ல எனர்ஜெட்டிக்காகவே இருந்தானுங்க. ஒரு நாள் ட்ரிப்புன்றதுனால நாங்கள் பிளான் பண்ணாமல் நாங்கள் வந்துட்டோம். திடீர்னு ரிலாக்ஸேஷன் எங்கன்னா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். திடீர்னு கிளம்பிட்டோம். ஆனால் வந்து பாண்டிச்சேரியில் பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து நிறையவே இருக்குங்க. நாங்கள் பிளான் பண்ணாமல் வந்ததுனால எங்கேயுமே போக முடியல. இன்னொரு நாள் பிளான் பண்ணி அந்த இடத்துக்கெல்லாம் வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அங்கே போகும்போது நாங்கள் எல்லா இடமும் சுற்றி காமிக்கிறோம். இப்போது இன்றைக்கி இந்த டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்ல என்ஜாய் டேவாக இருந்தது. நல்ல என்ஜாய் பண்ணோங்க. என்னை விட என் ஹஸ்பண்டை விட என் பசங்க வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. இந்த ஒரு நாள் ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் பீச்சும் ரெஸ்டாரண்ட்டும் மட்டும்தாங்க. அந்த பீச்சை பார்த்தோம், நல்லா சாப்பிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். அவ்வளோதாங்க. இந்த ஒரு நாள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டோம். நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.